ஓகே. ஸோ என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி மேரேஜ்க்கு முன்னாடி வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக? நிறைய பேர் வந்துட்டு வெர்ஜினிட்டி வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தே ஆர் மேரியிங் சம்ஒன் அண்ட் தே ஆர் நாட் சேயிங் டு தட் கை ஆர் மென் லைக் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இதெல்லாமே ரொம்ப நார்மலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சீட் பண்ணுறது, பிரேக்கப் பண்ணுறது, அதெல்லாம் எல்லாருமே அந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அது வந்து கரெக்ட் ஆகிடாது இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அதனால கல்ச்சுரல்லையும் வந்துட்டு நிறையா கல்ச்சுரல் எத்திக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ வாட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் இன் இட் இஸ், சி வெர்ஜினிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒருத்திங்க லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அந்த பர்சனோட பர்சனல் சாய்ஸ். ஒருத்திங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல அவங்களோட பர்சனல் சாய்ஸை தான் பண்ணுவாங்க இல்லையா. நான் ஃபிசிக்கலாக ஒரு பையன் கூட இன்டிமேட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா அது என்னோட விருப்பம். ஐ கான்ட் ஆஸ்க் பீப்புள் ஆர் ஐ கான்ட் டெல் பீப்புள். இப்போது அதுதான், இப்போ எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு ஒரு பையன் கூட இப்படி இருக்கணும், லைக் வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணணும். இல்லை, எனக்கு வந்துட்டு இது நார்மல் தான். லைக் I'm loving that boy, I'm having trust in that boy, I actually love him. நான் அதை இது பண்ணுறேன்னா அது 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 அவங்களோட பர்சனல் சாய்ஸ். செகண்ட் வந்துட்டு இது வந்து பார்ட்னர்கிட்ட ஏன் சொல்ல மாட்டுறாங்க, சொல்லாமல் ஏமாத்துறாங்க, அதுவும் அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். சொல்லணும்னு இருந்தால் சொல்லலாம், ஓகேவா. இப்போ அவங்களுக்கு சொல்ல தோணலை அப்படின்னா அது அவங்க இஷ்டம். அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறப்ப இப்படி லைக் அவங்க பாஸ்ட்டை பற்றி பேசிக்கிறப்ப இது ரெண்டு பேரும் பேசியாகணுன்ற ஒரு நிலைமைக்கு வரப்ப அவங்க டெஃபினட்டாக சொல்லுவாங்க. இஃப் தேர் நாட் சேயிங்னாலும் தட் இஸ் தேர் பர்சனல் திங். இதை வச்சு எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஸோ வெர்ஜினிட்டியை வச்சே நம்மளால ஒன்றுமே பேச முடியாது. வெர்ஜினிட்டி இஸ் நாட் அ பிக் திங் ஆக்சுவலி. நிறைய மாறிட்டு இருக்கு. அதுதான் கல்ச்சரல் திங். கல்ச்சருக்கு இதனால சீர்கேடாகுது இல்லை, கல்ச்சர் நம்ம கூட மாறுற ஒரு விஷயம். அப்போது நீங்கள் ஒரு சில விஷயத்த வந்துட்டு ஆமாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப இதாகும். இது தப்பே கிடையாது. சி வெர்ஜினிட்டி அப்படின்றது ஒரு பர்சனோட சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். அவங்களுக்கே அதை கொடுக்கணுன்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கே பிரச்சனை இல்லைன்றப்ப நம்மளால எதுவுமே கேட்க முடியாது. வி கான்ட் ஆஸ்க் எனிதிங் டு எனிபடி. தட் இஸ் தட் பர்சன்ஸ் ஓன் சாய்ஸ். எஸ், அவ்வளோதான். இதை யாரும் நார்மலைஸ்லாம் படுத்தலை. எல்லாருமே தப்பு பண்ணுறதுனால எல்லாமே கரெக்டாகிடுறதில்ல. யாரும் தப்பு பண்ணல. ஒரே ஒரு விஷயந்தான், ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க அது பண்ணுற வரைக்கும் தான் தப்பு. ஒரு வேளை வேற அவங்களே அதை பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தப்பே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு எனிபடிஸ் பெர்ஸ்பெக்டிவ்.